الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக, விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே 167 ஆயத்துகளை கடந்து இப்பொழுது 168 176 வரைக்கும் உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய இறுதியை அடைந்து விட்டோம். இன்று நாம் இதற்கு முன்னால் இதற்குரிய தஃப்சீரையும் இதற்குரிய இலக்கிய நயங்களையும் இது சம்பந்தமான இதற்கு முந்தைய ஆயத்துகளுடைய தொடர்புகளையும் இவ்வாறு வரிசையாக பார்த்தோம். இப்போ இதில் கடைசியாக இந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை இங்கு பார்க்க போகிறோம். அதை பற்றி கித்தாபுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம பாட நம்பர் எடுத்துக்கிட்டால் 237. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு பாவமும் ஷைத்தானின் அடிச்சுவடு. ஒவ்வொரு பாவமும் ஷைத்தானின் அடிச்சுவடு. அதாவது பாவங்கள் அனைத்தும் ஷைத்தானுடைய எட்டுக்களாக இருக்கிறது. ஷைத்தானுடைய எட்டுக்கள் தான் பாவம், வேற எதுவுமே இல்லை. ஒருத்தன் பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவன் ஷைத்தானை பின்பற்றுகிறான் என்பதாக அர்த்தம். ஷைத்தானுடைய இந்த அடிச்சுவட்டை பின்பற்றுகிறான் என்பதாக அர்த்தம். ஏன்னா அனைத்து பாவத்துடைய பிறப்பிடமும் அவன் தான். அனைத்து பாவத்துடைய பிறப்பிடமும் ஷைத்தான் தான். அப்போ அந்த பாவத்தினுடைய பிறப்பிடம் ஷைத்தானாக இருக்கும் பொழுது, அப்போ இந்த பாவங்கள் நிகழுதுன்னு சொன்னால் ஷைத்தானுடைய பிரதிபலிப்பின் காரணமாக, அவனுடைய அடிச்சுவடின் காரணமாக நிகழ்கிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யலாம் அப்படின்னா அவன் ஷைத்தானை பின்பற்றுகிறான். அதனால தானே பாவங்கள் செய்ய 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 உள்ளங்கள் கல்லாகி விடுகிறது. பாவங்கள் செய்ய செய்ய இரக்க குணங்கள் உள்ளத்திலிருந்து போய்விடுகிறது. பாவம் செய்ய செய்ய ஷைத்தானியத்தினுள் மிகைத்து விடுகிறது. மனிதன் பாவத்திலேயே மூழ்கி மூழ்கி, உதாரணமாக ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். மது அருந்துவது ஒரு பாவம், மூல் ஹபாயிஸ், எல்லா பாவங்களுடைய ஹெட்டு அதுதான். அப்போ அந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்துட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவன் தெளியும் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியல, ஷைத்தானாவே மாறிவிடுகிறான். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தான். பாவங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஷைத்தானை பின்பற்றுவதற்கு ஒரு காரணம். ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறோம் என்பதுதான் அர்த்தம். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ள கிதாபுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் மஜாஸி முர்சல், தஷ்பீஹுல் பலீக், அதுபோல் முர்சல் முஜ்மல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சென்ற பாடங்களிலே தெளிவான முறையில் சொல்லி காண்பிக்கப்பட்டது. இப்பொழுது அதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் மீதமாக இருக்கிறது. அதாவது 6வது விஷயம், இஷ்தரவுல் லலாலத பில் ஹுதா. நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். நேர்வழியை வாங்குறதுக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கிட்டாங்க. இப்போ இஸ்திஆரத்துன், இங்கே இஸ்திஆராவுடைய சட்டம் இருக்கிறது. இஸ்திஆரானா சொன்னால் இரவல் வாங்குதல். அதாவது ஒரு வார்த்தை கொண்டு வந்து புழங்கப்படும், அந்த அசலான மானா, அந்த வார்த்தையில் அசலான மானா அல்லாது வேறு ஒரு அர்த்தத்திற்காக புழங்கப்படும். அசலான மானா புழங்குவதில் அங்கே தடை இருக்கும். ஆனால் இது என்ன மானாவில் புழங்கப்படும் என்பதற்குரிய ஒரு சின்ன ஒரு அங்கே கரீனா, உங்களுக்கு அதுக்குரிய அறிகுறியும் அங்கு காணப்படும். இப்போ முராது இங்கே அங்கே என்ன நாடப்படுது? இஸ்தப்தலுல் குஃப்ர பில் ஈமான். ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை, நிராகரிப்பை மாற்றிக்கொண்டார்கள்.
வக்கது தகத்தம, இது முன்னால் சென்று விட்டது, ஃபி அவ்வலி சூரத்தி சூராவுடைய ஆரம்பத்தில், இஜ்ரா ஹதில் இஸ்தியாரத்தி, இஸ்தியாராவுடைய அந்த சட்டங்கள் ஓட்டங்கள் என்னங்கிறத சூராவுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். உலாயிக் அல்லதீன இஷ்தரவுல் லலாலத பில் ஹுதா சும்முன், அதாவது அங்கே வந்து ஆயத்தில் வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா ஹுல்லா ஷாத்தியும் காலு இன்னா மாக்கும் முஸ்தஹ்சிஊன் அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யமஊன் உலாயிக் அல்லதீன இஷ்தரவு லலாலத பில் ஹுதா உலாயிக் அல்லதீன இஷ்தரவு லலாலத பில் ஹுதா, அதாவது இந்த உலகத்துக்கு பதிலாக மறுமைக்கு பதிலாக உலகத்தை வாங்கிட்டாங்க, மறுமைக்கு பதிலாக உலகத்தையே வாங்கிட்டார்கள், அதேபோல் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள் என்பதாக இந்த இஸ்தியாராவுடைய சட்டம் முன்னால் சென்றது. அப்போ அங்கே சொல்ல உதாரணம் என்ன சொன்ன, துலுமாத் இல்லை நூர், துலுமாத் நூறுன்றதுல துலுமாத் இருளுங்கிறது வழிகேடு, நூறுங்கிறது வெளிச்சம். அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் புழங்கப்படுது. இந்த இடத்துல இஸ்தியாராவாக புழங்கப்பட்டிருக்கு. இது பற்றிய விஷயங்கள் அந்த பக்ராவுடைய ஆரம்ப சூறாவிலே அந்த ஆயத்திலேயே நாம் தெளிவாக பேசிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதிலேயே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அல் ஃபவாயித். அல் ஃபாயிதா என்பதனுடைய பன்மை தான் அல் ஃபவாயித், அதாவது புரோஜனங்கள், பயன்கள். அல் ஊலா, முதலாவது என்ன, அன் இப்னி அப்பாஸின் ரதியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கால சொன்னார்கள், தலைத்து ஹாதிஹில் ஆயத இந்த நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த ஆயத்தை நான் ஓதினேன். யா ஐயுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, ஓ மக்களே, குழு சாப்பிடுங்கள், மிம்மா ஃபில் அர்தி பூமியிலே எந்த ஒன்று இருக்கிறதோ, ஹலாலன் ஹலாலான முறையில், தையிபன் நல்லதாக ஹலாலாக பூமியிலே இருப்பதிலிருந்து சாப்பிடுங்கள் என்பதாக இந்த ஆயத்தை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் ஓதினேன். துலியத் என்பதாக சொல்லலாம், துலியத் ஹாதியில் ஆயா, இந்த ஆயத் ஓதி காண்பிக்கப்பட்டது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தையிபன் என்று ஓதி காண்பித்தவுடன், ஃபகாம சாதுன், சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாத் இப்னு அபி வக்காஸ், இவங்க ஒரு கண்ணியமான சஹாபி, அஷ்ரத்துல் முபஷிரா என்று சொல்லப்படக்கூடிய 10 சஹாபாக்கள், அதாவது சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகத்திலேயே சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர் தான் அதில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் அவ்வலுமா ரமா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் முதலாக அம்பெறிந்த சஹாபி என்பதாக பெயர் பெற்றவர்கள். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்மாம முறை வரும். சரி, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது பல யுத்தங்கள் நபியோட கலந்துருக்காங்க. அதே மாதிரி காதிசியா யுத்தம் என்பது இவருடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்து, அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான யுத்தம். முதலில் யானை படைகள் எதிரிகளிடம் புறத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தலைமையேற்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் கையிலால் வெற்றியையும் கொடுத்தான். சரி, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போல இன்னொரு சிறப்பு உங்களுக்கு இருக்கு. பொதுவாக எல்லோரும் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க, பிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக என்று எல்லோரும் நபி மேலே உள்ள பாசத்தினால என்ன செய்வோம், குர்பான் செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், அது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். உஹது யுத்தத்திலே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்பு எறிகிறதுல பெரிய மாஹிர். அதனால தான் முதலாக இஸ்லாத்துக்கு அம்பு எறிந்தவங்களும் அவங்க தான். இப்போ அம்பு எரிந்து கொண்டே இருக்கும். ஏறத்தாழ சொல்லப்படுது ஒரு 1000 அம்பு மட்டும் எரிஞ்சிருப்பாங்க அந்த யுத்தத்தில் மட்டும், உஹது யுத்தத்தில் ஏறத்தாழ. அப்போ எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நபி சொல்கிறாங்க, இருமி 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 யா சாத் இருமி 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 என்பதாக சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபிதாக்க அபி வ உம்மி யா சாத், சாதே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக என்பதாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம், ஒரு உயர்ந்த சஹாபி. அப்போ ஃபகால யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அபூ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சாத் இப்னு அபி வக்காஸ் கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உதுல்லாஹ, அல்லாஹ் கிட்ட என்கிட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட எனக்காக துவா செய்யுங்க, ஐயஜாலனி, என்னை அல்லாஹ் ஆக்க வேண்டும், முஸ்தஜாபத் தாவத்தி, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதனாக, எப்பொழுது துவா செய்தாலும்
துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதனாக நான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா சஅத், ஓ சஅதே, அத்திப் மத் அமக், உன் உணவை அழகாக்கிக் கொள். அத்திப்னா நலவாக்கிக் கொள், நல்லதாக்கிக் கொள். சுருக்கமாக சொல்ல போனால் ஹலாலாக்கிக் கொள், ஹராமை விட்டு தவிர்த்துக்கொள். அத்திப் மத் அமக்க தக்குன் முஸ்தஜாபத் தாவத்தி, நீ உன் உணவை நல்லதாக்கி கொண்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்களிலிருந்து நீ ஆகிவிடுவாய். தக்குன் முஸ்தஜாபத் தாவத்தி, நீ துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்களிலிருந்து நீ மாறிவிடுவாய், ஆகிவிடுவாய். வல்லதி நப்சு முஹம்மதின் பியதி, வல்லதி அல்லாஹ் சத்தியமாக, நப்சு முஹம்மதின் பியதி, எவனுடைய கையிலே, யாருடைய கையிலே முஹம்மதுடைய உயிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், இன்னர் ரஜுல, நிச்சயமாக ஒரு மனிதர், ல யக்திஃப் அல் லுக்குமத் அல் ஹராம, ஒரு லுக்குமாவை விழுங்குகிறார், சுத்தமாக ஒரு லுக்குமாவை விழுங்குகிறார், ஃபி ஜௌஃபி, அவருடைய ஜவுஃப்ல, இது போடுறாருன்னு அர்த்தம், அவருடைய ஜவுஃப்ல, வயிற்றுல உள்ள போடுறாரு. மா யதகப்பலு மின்ஹு அர்பஈன யௌமன், அவ்வாறு அவருடைய வயிற்றில் ஒரு கவலம் உணவு ஹராமானது உள்ளே சென்று விட்டதென்றால், மா யுத்தகப்பலு மின்ஹு, அவரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அர்பஈன யௌமன், 40 நாட்களுக்குரிய அமலாக இருக்கலாம், துவாவாக இருக்கலாம், அவர்களிடமிருந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஐயுமா அபுதின் நபத லஹ்முஹு மினஸ் சுஹ்தி ஒர் ரிபா, எந்த அடியான், எப்படிப்பட்ட எந்த அடியானாக இருந்தாலும் சரி, நபத்த லஹ்முஹு, அவனுடைய கரி சதை துண்டு வளர்ந்திருக்கிறது, மினஸ் சுஹதி, சுஹத் என்றால் ஹராமின் மூலமாக, ஒரு ரிபா வட்டியின் மூலமாக வளர்ந்தால், ஃபன்னாரு அவுலாபிஹி, நரகம் அவர்களுக்கு மிக தோதுவான இடமாக ஆகிவிடும், நரகம்தான் அவர்களுக்கு சிறந்த இடமாக மாறிவிடும். இது முதல் விஷயம். சானியத்து, இரண்டாவது விஷயம், கால பாது சலஃப், முன்னோர்கள் சிலர் சொல்கிறார்கள், யதுகுலு ஃபி இத்திபாஇ குத்துவாத்தி ஷைத்தானி குல்லு மஅசியத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், யதுகுலு நுழையும், ஃபி இத்திபாஇ, பின்பற்றக்கூடிய விஷயத்தில், குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய எட்டுக்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நுழையும், குல்லு மஅசியத்தில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஷைத்தானுடைய எட்டுக்களில் நுழைந்துவிடும். ஷைத்தானுடைய எட்டுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த பாவம் செஞ்சாலும் சரி அது ஷைத்தானுடைய எட்டு தான். பாவம் என்று வைத்து கொண்டாலே அது ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுகின்றோம் என்பதுதான் அர்த்தம். அது எப்படி ரீதியான பாவமாக இருந்தாலும் சரி. குல்லு நதிரின் ஃபில் மஆசி, அதே மாதிரி நேர்ச்சியை வைக்கக்கூடிய விஷயத்தில், ஒவ்வொரு நேர்ச்சையும் ஃபில் மஆசி, பாவத்திற்காக, பாவத்துடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு நேர்ச்சையும் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டிலே நுழைகிறது. கால ஷாபி, ஷாபி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நதர ரஜுலுன், ஒரு மனிதன் நேர்ச்சை செய்தான், என்னன்னு, ஐயன் ஹர இப்னஹு, அவனுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக ஒரு மனிதன் நேர்ச்சை செய்தான். அப்போ அவனுடைய நேர்ச்சை என்ன, நான் என் மகனை அறுத்து குர்பான் கொடுப்பேன், என் மகனை அறுத்து பலி கொடுப்பேன் என்பதாக நேர்ச்சை செய்தான். அவ்வாறு நேர்ச்சி செய்வது கூடாது, இன்றைய காலத்தில் அவ்வாறு நேர்ச்சிங்கிறது கூடாது. அஃப்தாஹு மஸ்ரூக்குன், இவர் நேர்ச்சி வச்சுட்டார், இப்போ என்ன செய்யறது? அப்போ அஃப்தாஹ், அவங்களுக்கு மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அவங்க ஃபத்வா கொடுத்தாங்க, பிதப்ஹி கபஷின், ஒரு ஆட்டை அறுப்பதை கொண்டு. உன் மகனையெல்லாம் அறுக்க வேண்டாம், நீ நேர்ச்சி வச்சதுனால என்ன செய்ய தேவையில்லை, உன் மகனை அறுக்கணுங்கிற எண்ணம் தேவையில்லை, அது தவறு, அப்படி நேர்ச்சி வச்சதே தவறு, சரி வச்சுட்ட, இப்போ அதுக்கு பதிலாக நீ ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுத்து விடு என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. வகால ஹதரத் மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, ஹாதா மின் ஹுத்வாத்தி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளிலிருந்து உள்ளதாகும். ஹாதா, இது மின் ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளிலிருந்து உள்ளதாகும் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, ஹதரத் மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லி காண்பித்தார்கள்.
அப்போ இப்படி நேர்ச்சி வைக்கிறது, தவறான நேர்ச்சி வைக்கிறதும் ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில், ஷைத்தானுடைய எட்டுக்கள்ல அவனை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பட்டதுதான். அப்போ நேர்ச்சி வைக்கும்போது கூட சரியான முறையில் எது சரியானது என்பதை தெரிந்து கொண்டு நேர்ச்சி வைக்கணும். தவறான விஷயத்தில் நேர்ச்சி வைப்பதும் ஷைத்தானை பின்பற்றுவது போலதான் என்பதாக சொன்னார். சரி, மூணாவது சாலிசத்து, மூன்றாவது விஷயம். காலபுனு கையும், இப்னு கையும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபி அலாமில் முவக்கியின், அலாமில் முவக்கியின் என்ற ஒரு கிதாப் இருக்கு. அலாமில், அலாமில் சொல்லலாம், அலாமுல் முவக்கியின், முவக்கியின் அன் ரப்பில் ஆலமீன். அலாமில் முவக்கியின் கையில் திறக்கூடியவருடைய அடையாளம். மோக்கியா என கையில் திறது, முத்திரை குத்துறது. அன் ரப்பில் ஆலமீன், அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹுக்கு பகரமாக கையெழுத்து போடக்கூடியவள் என்று அந்த கிதாபினுடைய அர்த்தம். அதில் பொதுவாக முஃப்திகளுடைய, காதிகளுடைய, மற்ற பெரிய பெரிய அந்த அந்தஸ்துடைய அந்த மார்க்க மேதைகளுடைய அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முஃப்திகளுடைய ஒழுக்கம் என்ன, ஃபத்வா கொடுக்கறதுக்கு ஒழுக்கம் என்ன, ஃபத்வா கேட்பதன் ஒழுக்கம் என்ன, ஃபத்வா எப்படி கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கோரை செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த தலைப்பு கொடுத்து என்ன, ஏதோ கேட்ட உடனே என்னத்தையோ பதில் சொல்லணும், பதில் சொல்லணும்னா அது நமக்கு கேவலம், நமக்கு அது மானக்கேடு என்பதாக எண்ணிக்கொண்டெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ணுவது, பதில் சொல்வது, கையெழுத்திடுவது, முத்திரை குத்துவதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பகரமாக நீங்கள் செய்கிறீர்கள். சரி, அப்போ இந்த இடத்துல கௌலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய சொல்ல வந்திருக்கு, யா மசலுல்லதீன கஃபரு கமசலில்லதி யன்இகு பிமாலா யஸ்மஉ இல்லா துஆஅ வ நிதாஅ. மசலுல்லதீன கஃபரு நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம். கமசலில்லதி எப்படிப்பட்ட உதாரணம், யன்இகு சப்தமிடுகிறான், பிமாலா யஸ்மஉ அது கேட்பது கிடையாது, இல்லா துஆஅ வ நிதா ஏதோ ஒரு கூச்சலையும் ஒரு சத்தத்தையுமே தவிர வேறு எதையுமே கேட்காமல் ஓடி வருமே அந்த ஆட்டு, அந்த மாடு கால்நடைகளுக்கு ஏற்ப உதாரணம்தான் இந்த காஃபிர்களுக்கு உதாரணம் என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காண்பிக்கின்றான். சரி, கால சொன்னாங்க, அன் தஜஅல ஹாதா இதை நீங்கள் ஆக்குவதாக இருக்கும், மின் மின தஷ்பீஹில் முரக்கப் தஷ்பீஹில் முரக்கபிலிருந்து ஆக்குவதாக இருக்கும். தஷ்பீஹில் முரக்கப்ங்கிறதும் அதாவது தஷ்பீஹாத்துடைய ஒரு வகையில் இல்முல் பயானில் உள்ளது தான். தஷ்பீஹுக்கு பல வகைகள் இருந்தாலும் அதில் தஷ்பீஹ முரக்கப் என்பதும் ஒரு வகையாக இருக்குது. தஷ்பீஹ முரக்கப்னா என்ன அப்படின்னா, தஷ்பீஹ முரக்கப்னா அது ஒரு தஷ்பீஹ், அதில் முஷப்பஹ் ஃபீஹி முரக்கபாக இருக்கும். முஷப்பஹ் ஃபீஹி அதில் முரக்கபாக இருக்கும், வல் முஷப்பஹ் பிஹி முரக்கபாக இருக்கும். இராது பில் முரக்கபி ஹுனா, இங்கே முரக்கபை கொண்டு நாட்டுறதுன்னா அதில் அமைக்கப்பட்ட ஒரு தோற்றத்துக்கு தான் சொல்கிறது. இப்போ ஹாதர் ரஜுலு சமீன் அல்லது இறக்குசு ஃபி சாஹத்தி சாஹத்தி இஷ்பிஹுல் ஃபீல ஃபி ஹில்யத்தில் அல் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரஜுலுங்கிறது முஃப்ரது கிடையாது, அல்லது முஜர்றதும் கிடையாது. ரஜுலு வந்து பொதுவாகவே இங்கே தடியாக இருக்கான் அப்படிங்கிற ஒன்றும், அதே மாதிரி மைதானத்தில் இறங்கக்கூடியவன் என்றும் இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து வருது, முறக்கபா தான் வருது. அப்போ இந்த தஷ்பீ இருக்குத முறக்கபா வருது. இது வந்து எப்படி இருக்கு, முறக்கபா வருது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ ரஜுலுங்கிறது முறக்கபு, அது முஃப்ரது கிடையாது, ஒரு தோலை சேர்ந்து தான் வருது. இப்போ அந்த மாதிரி முறக்கபாக இங்கே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் முறக்கபுன்னு ஆக்கிட்டீங்கன்னா, மசலுல்லதீன கஃபரு கமசில்லதி மாலா இஸ்மா இல்லா துஆவ நிதா எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா, முறக்கப்னா எல்லாமே இந்த இந்த இடத்துல வந்து இந்த தஷ்பியை வந்து முறக்கப் என்பதாக வைத்து கொண்டால், வான் தஜாலஹு மினத் தஷ்பீல் முஃபர்ரகி, முறக்கப் என்பதும் ஆக்குறதும் உங்களுடைய கையில் இருக்குது, முஃபர்ரக் என்று ஆக்குறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது.
முரக்கப் என்பது ஆக்குவதும் உங்களுடைய கையில் இருக்குது. முஃபரத் என்று முஃபர்ரக் என்று ஆக்குவதும் உங்களுடைய கையில் இருக்குது. அது தஷ்பீஹில் முரக்கப் என்றால் சொன்னேன். அதாவது அதில் உள்ள எல்லாமே சேர்த்துரும். இந்த இடத்துல ஒரு இது கிடையாது. அந்த முன் பின் சேர்ந்து எல்லாமே சேர்ந்தது தான். தனி ஒரு இது கிடையாது. ரஜுலுன்னு சொன்னோம். ரஜுலுங்கிறது நம்ம வந்து எப்படிப்பட்டவன்? மனிதன். ரஜுலுல் மைதானத்தில் இறங்கி விளையாடக்கூடியவன். அதே போல் அவன் வந்து என்னது? அப்போ சமீன், ரஜுலு சமீன், அதாவது குண்டா இருக்கு. எல்லாமே ஒன்று சேர்ந்தது. அப்போ இதை நீங்கள் முரக்கபாக தஷ்பீல் முரக்கபாக ஆக்குவதாக இருந்தாலும் சரி, வான் தஜாலஹு மின் தஷ்பீல் முஃபர்ரக்காக அப்போ பிரிச்சுட்டாலும் சரி. ரஜுல் தனியா, அதே மாதிரி என்னது அவன் வந்து மைதானத்தை இறங்குவது தனியா, இப்படி நீங்கள் பிரிச்சுட்டாலும் சரி. சரி, எப்படி ஃபைன் ஜால் தகு மின்னல் முரக்கபி, இது நீங்கள் முரக்கபிலேருந்து ஆக்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதை முரக்கப்படி லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, தஷ்பீல் முரக்கப்பில் வச்சுட்டோன்னா காண ஆகிவிடும் தஷ்பீஹன், இது ஒப்பாக இல் குஃபாரி, குஃபாருக்கு தஷ்பீஹாக ஊமையாக ஆகிவிடும். பி ஆதமி ஃபிக்ஹியும் வன்திஃபாயியும், அவர்களுடைய விளங்காத்தனத்திலே, அவர்களுடைய பயனற்ற தனத்திலே. அப்போ விளங்காத தன்மையிலேயும் பயன் எடுக்காமல் இருக்க தன்மையிலேயும் குஃபாருக்கு இது ஊமையாக ஆகிவிடும். எப்போ இது தஷ்பீஹ முரக்கம்னு வச்சுட்டா. சரி, பில் கலமி அல்லத்தி நைக்கு பிஹர் ராயி, அப்போ கனம் இருக்குத ஆடு, எதை வந்து ராயி சத்தம் கொடுத்து அழைக்கிறானோ, பலா தஃப்காஹு மின் கௌலிஹி ஷையன், அவனுடைய சொல்லிலிருந்து எதையுமே விளங்காது. கைர சவுத்தில் முஜர்ரத், தனி ஒரு சத்தத்தை தவிர வேறு எதையுமே விளங்காது. அல்லதி ஹோ துவாவு நிதா, அது என்ன சத்தம்? அவனுடைய அழைப்பு, அவனுடைய கூவல். சரி, வைன் ஜால்தஹு மின் தஷ்பீல் முஃபர்ரக், தஷ்பீஹ் முஃபர்ரக்ல ஆக்கிட்டீங்கன்னா ஃபல்லதீன கஃபரு, முஃபர்ரக்ல ஆகிட்டீங்கன்னா ஃபல்லதீன கஃபரு பி மன்சிலத்தில் பஹாயிம், அப்போ நிராகரிக்கக்கூடியவர்கள் ஆயிடுவாங்க கால்நடைகளுடைய அந்தஸ்துக்கு. துவா தாயியும் இல்லை தரீக்கி வல் ஹுதா, அவள் அழைப்பாளருடைய அழைப்பு நேர்வழியின் பக்கம், இதாயத்தின் பக்கம், பி மன்சிலத்தில்லத்தி என்ன பிஹா, எதை கொண்டு அழைக்கப்படுதோ அதற்கு சொல்லப்படும், அந்த இடத்துக்கு போயிடும். அவள் துவாவும் இல்லை ஹுதா பி மன்சிலத்தின் நாக்கி, அப்போ அவர்கள் நேர்வழியின் பக்கம் அவங்களை அழைப்பது இருக்குது, அது நாக், சத்தம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ இதிராக்கும் அவர்கள் அடைவது முஜர்ரது துவா வன்னிதா, கூவலையும் அழைப்பையுமே அடைகிறார்கள். இதிராக்கில் பஹாயும், கால்நடைகள் அடைவதை போன்று, முஜர்ரது சவுத்தின் நாயக்கை, சத்தம் கொடுக்கக்கூடிய சப்தத்தை மட்டும் கால்நடைகள் அடைவதை போன்றே இவர்கள் கூவலையும் தனி சப்தத்தை மட்டுமே அடைகிறார்கள் என்பதாக ஆகிவிடும். சரி, அப்போ இந்த இடத்துல முதல்ல முரக்கபா இருந்துச்சுன்னா குஃபார் என்ன செஞ்சிடும்? தஷ்பீ ஆக்கி, குஃபார தஷ்பீ இதில் விளங்காத விஷயத்தில் விளக்கம் கம்மி, அதே மாதிரி பயன்படுறது கம்மிங்கிற அடிப்படையில் குஃபார தஷ்பீ ஆக்கி, எப்படிப்பட்ட ஆடு? ஆடு வந்து அதாவது ராயுடைய சத்தத்துக்கு வழிபடக்கூடிய ஆடு இருக்குது, எதையும் விளங்காம அவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு போகக்கூடிய ஆடு இருக்குது, அது வந்து என்னது? அதான் எப்படி விட துவா துவா நிதா. இப்படி சொன்னா என்னது? அதாவது குஃபாருக்கு வந்து கடமை கொண்டு ஆட்டை கொண்டு என்ன செய்யாச்சு? ஒப்புமை செஞ்சாச்சு. முரக்கபா இருந்துச்சுன்னா குஃபாருக்கு ஒப்பீடு செய்தாச்சு ஆட்டை கொண்டு, குஃபார் ஆட்டை போன்றவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ஆடு எப்படி சவுண்டு கொடுக்கறத பார்த்துட்டு ஓடுது, சவுண்டு கொடுக்கறத பார்த்துட்டு ஓடுது, எதையும் விளங்குறது இல்லை. இது ஒன்று. இது முரக்கபா வச்சா. முஃபர்ரக்கா வச்சா காபிர்கள் வந்து கால்நடைகளுடைய இடத்துக்கு போயிடுவாங்க. கால்நடை இடத்துக்கு போயிட்டா அப்போ அவங்க என்ன ஆயிரும்? நேர்வழி, அதே மாதிரி சரியான பாதையில் அங்கே அழைக்கக்கூடிய அழைப்பாளர் யாரு அதை கொண்டு சத்தம் கொடுக்கலாங்களோ அவங்க
அப்ப அழைக்கக்கூடிய அழைப்பாளருடைய இதுக்கு போயிடும். தாயுடைய துவா இருக்க, அழைக்கக்கூடிய அழைப்பாளர், அப்ப அவனுடைய துவா வந்து நேரழிப்புக்கு அழைக்கக்கூடிய அந்த நாக்குடைய துவா வந்து தாயி வந்து அதை துவா வந்து யாருடைய எந்த இடத்துக்கு போயிடும்? அந்த சத்தத்துக்கு போயிடும். நாக் அழைக்கக்கூடியவருக்கு தாயுடைய இடத்துக்கு போயிடும். அப்போ துவாவும் இதுவும் அடையிற மாதிரி உங்களுக்கு போய் வெறும் சத்தம் மட்டும்தான் அடையும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது. அப்போ இது ரெண்டு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாங்க. முஃபர்ரக்கு முரக்கப் ரெண்டையும். முரக்கபா இருந்துச்சுன்னா குஃபார் தஷ்பி யாருக்கு? ஆட்டை கொண்டு குஃபாருக்கு தஷ்பி செஞ்சு சொல்லிடுவோம். முஃபர்ரக்கா இருந்துச்சுன்னா காஃபிர்களை கால்நடைகளுடைய அந்தஸ்துக்கு இலக்கி சொல்லிடுவோம். அப்போ இவ்வாறு என்ன செய்யப்படுது? ஒப்புமை கொடுக்கப்படுது. இவ்வாறு ரெண்டுக்கு மத்தியில் ஒப்புமை அழைக்கப்படுது. சரி, அப்போ இதில் பயன்கள் என்ன பார்த்து முதல் விஷயம், அதாவது பொதுவாக சாது நபி வக்காசுல்லாவுடைய விஷயத்தில் அவங்க அதுக்கப்புறம் துவா உண்மையிலே வந்து அப்படி ஆயிட்டாங்க. அவங்க முஸ்தஜாபு துவாவே மாறிட்டாங்க. இந்த அளவுக்குலாம் ஒரு தடவை ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து தேவையில்லாமல் அவனை வந்து ஏதோ ஒரு வம்பு சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் வம்பு இழுத்தார். அப்போ அவங்களுக்கு சாவல்ல அவனை குருடனாக்கி, அதாவது ஒரு குழியில் வந்து தான் சாவுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஆள் வந்து வாழ்நாள் ஃபுல் நிறைய வாழ்ந்தான். வயோதிகம் வரைக்கும் வயோதிகனாக்கி குருடனாக்கி தான் கடைசி வாழ வரைக்கும் வாழ்ந்தான். கண்ணு தெரிய போச்சு. கடைசி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு குழிக்குள்ளே விழுந்து செத்து போயிட்டான். இது சாது நபி வக்காஸ் ரதியல்லானவங்களுடைய இந்த பதுவாவுடைய பிரதிபலிப்பு. அதனால் அல்லாஹ் அவங்கள அப்படியே ஆக்கிட்டான். எப்படி? அதாவது துவா செய்யக்கூடியவங்களாகவும் அவங்கள என்ன செய்யக்கூடியவங்களா, அதாவது அவங்களுக்கு துவாக்கு பதில் கொடுக்கக்கூடியவங்களா, முஸ்தஜாபு துவாவே அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான். அப்போ என்ன தெரியுது? அவங்க ஹலாலானதை, அதுக்கு நபி சொன்னதுலேருந்தே அவங்க ஹலாலானதை செஞ்சுட்டாங்க. அவங்க கடைபிடிக்காததுக்கு முன்னாடி அப்படித்தான் ஹலாலான உணவாக சாப்பிட்டாங்க, நல்லா கொடுத்துட்டான். சரி, ரெண்டாவது விஷயம் வந்து பாவங்கிறதே ஷைத்தாண்டிய வடிச்சோடு தான். நல்லது ஒருபோதும் அந்த பக்கம் போய்விடவே கூடாது. பாவத்தை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். அடுத்து மூணாவது விஷயம் என்ன சொன்னால், அதாவது ஒப்புமை சொல்கிறான். ஒப்புமையின் மூலம் நமக்கு விளக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம், நாம் ஸ்தஜாபு துவாவானுன்னு இல்லை, பொதுவாக நம்முடைய உடலில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்தாருக்கு ஹலாமான விஷயம் உணவு செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஹலாலான உணவை அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், பாவங்கிறது ஷைத்தாண்டி அடிச்சோட இருக்கிறனால எல்லா பாவங்களையும் முழுமையாக தவிர்த்து கொண்டு அல்லாஹின் பக்கம் ருத்து இலல்லாஹில் மௌலாஹும் ஹக் இலல்லாஹி மௌலாஹும் ஹக், உண்மையான அல்லாஹான உண்மையான இறைவனான அல்லாஹின் பக்கம் மீண்டு விட வேண்டும். அவன்டே எனது அமலுக்காக வேண்டி ஒதுங்கி விடணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பார்த்தோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். நம்ம அமல் செய்யணும். அல்லாஹ் எதை கொண்டு ஏவி இருக்கிறானோ அதை செய்ய வேண்டும். எதை விட்டு தடுத்திருக்கானோ அதை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.